Hi friends, welcome to Blooms Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி போன வீடியோல வந்து நம்ம களிமண் எப்படி மினியேச்சர் பண்றதும் terracotta jewels பண்ற களிமண் எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம மினியேச்சர்ஸ் பண்றதுங்கறத ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொண்ணா பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உரல் உலக்க தான் பார்க்க போறோம். ரெண்டு வெரைட்டியான உரல் உலக்க பார்க்க போறோம். முதல் வெரைட்டி என்னன்னா நம்ம சொல்லி கொடுத்து நம்ம குட்டீஸ் செய்யற மாதிரி ஒரு உரல் உலக்க ஈஸியான மெத்தட்லயும், இன்னொன்று வந்து நம்ம செஞ்சு கொடுத்து அதை வந்து அவங்க வச்சு விளையாடுற மாதிரி, விளையாடுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, கொழுவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, இல்லை நம்ம ஒரு 10 ஐட்டம் 5 ஐட்டம் அந்த மாதிரி செஞ்சு நம்ம யாருக்காவது குட்டீஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். இதை நம்ம எப்படி ஒன்றுனாலும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இதுதான் முதல் தாட்டி எங்கள் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தர மாதிரி கேட்டுக்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து எப்போ மண் எடுத்தாலுமே அந்த மண்ணை வந்து நல்லா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு உருண்டை மாதிரி அதை உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக உருண்டை மாதிரி உருட்டிட்டு அதை வந்து சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கணும். சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிட்டு இப்படி நல்லா அடியிலையும் இப்படி மேல் சைடும் நல்லா தட்டி விட்டு நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு இதை உருட்டிக்கணும். இப்படி ஷேப் வந்ததுக்கப்புறம் இப்போது நடுவில் சும்மா நம்மளோட ஃபிங்கரை வச்சு இப்படி அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. திருப்பி திருப்பி வச்சு லைட்டாக மட்டும் ப்ரெஷர் கொடுத்து இதை இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக ஓவல் ஆகாமல் இருக்க மாதிரி நல்லா ஃபுல் சர்க்கிளையும் நல்லா சர்க்கிளாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அதே டைம் மிடில் இப்படி கையை வச்சு உருட்டிக்கணும். பாருங்க, இப்படி உருட்ட இப்படி அவங்களே வச்சு உருட்ட சொல்லலாம். அவங்களே செஞ்சால் அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் செஞ்சது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நல்லா இப்போ இது இப்படி பண்ணிவிட்டு டேடி மேல் சைடு கீழ் சைடு ரெண்டு பக்கமும் இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல நடுவில் இப்படி ஒரு விரலை விட்டு புளி போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா லைட்டாக தண்ணி வச்சு நம்ம வேறு எதுவுமே நைஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. தண்ணி வச்சு இப்படி இப்படி பண்ணோம்னாலே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமும் எல்லாம் நீட்டாக எல்லா இடமும் இப்படி வச்சு நீட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கூட உட்காந்து நம்ம செஞ்சு காட்டி அவங்களையும் செய்ய சொன்னால் அவங்களே செஞ்சாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். இது அவங்களாவும் செய்யவும் முடியும், ஈஸியாகவும் இருக்கும். இது உரல் நல்லா தண்ணி வச்சு நீட்டாக நீட் பண்ணோம்னா நீட்டாக வந்துடும். இது வந்து நம்ம குட்டீஸ் செய்கிற உரல். அடுத்தது உலக்கைக்கு நல்ல பால் மாதிரி உருட்டிக்கிட்டு ஒரே கொஞ்சம் நல்லா மண் சேர்ந்துருக்க மாதிரியே உருட்டிக்கிட்டு நல்லா நீட்டமாக உருட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு 2 பீஸ் வந்து ஒரே சைஸ் இருக்க மாதிரி கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கிட்டு இது இப்படி பிரித்தோம்னா அது 2 ஒரே சைஸ் கிடச்சிரும். அதை கரெக்டாக உருட்டி இந்த கார்னரை தட்டி விட்டு அதே மாதிரி இந்த பக்கம் கார்னரையும் தட்டி விட்டு திரும்பவும் நல்லா இப்படி உருட்டினோம்னா அது நமக்கு ஈவனாக கிடச்சிடும். நம்ம குட்டீஸுக்கு செஞ்ச அதே மெத்தட்லேயே திரும்ப இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இப்போது வந்து நான் அதே தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதே எடுத்துக்கிட்டு இப்போ இதோட நிறுத்திட்டா இது வந்து குட்டீஸுக்கு இதோடையே விட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம இன்னும் டீட்டெயில் ஒர்க் என்ன பண்ணணும்னா இப்படி நடுவில் வச்சு
ஒரு அழுத்தத்தோடு ப்ரெஸ் பண்ணி இப்படி சுற்றினோம்னா, மெல்ல அழுத்தணும், ரொம்ப வேகமாக அழுத்துனீங்கன்னா ஷேப் மாறும். திரும்ப இந்த குழி பண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டு நல்லா ஒரு ஈவனாக ப்ரெஸ் கொடுத்து இப்படி சுற்றிட்டு திரும்ப அந்த நம்ம ஆல்ரெடி விரல் விட்டு அந்த இது இருக்கும் அதையே வச்சு இப்படி எடுத்து விட்டு, இது வந்து அந்த ஓரம் கரை ஓரெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும், ஓரம் ஒரு பார்டர் இருக்கும், இந்த ஓரம் கரை கொடுத்துக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஷேப்பையும் கொஞ்சம் வந்து ஷேப்பாக ஒரு கட்டிங்காக இல்லாமல், கட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்காக பண்ணால் தான் அது பிரியும். பிரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இது இப்படி கையை வச்சு இப்படி பண்ணோம்னா தான் அது திரும்ப சேரும். லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இது இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேல் சைட் பூரா இப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போது சைடில் பண்ணுறதுக்கு கோன் யூஸ் எடுத்துக்கலாம். கோன் யூஸ் எடுத்துக்கிட்டு இல்லை ஏதாவது ஊசி ஒரு ஸ்பூனு எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் இது சும்மா இம்ப்ரெஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இப்படி கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த சென்டருக்கு வந்து நமக்கு வேணும்னா இந்த நல்ல மண்ணை வந்து தின்னாக உருட்டி இந்த இடத்துல வச்சு இது எப்படி அதையும் மோல்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்போஸ்டு லுக் இருக்க மாதிரி அந்த மாதிரி காட்டலாம். நடுவில் வந்து ஒரு இது கொடுத்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி இந்த மண்ணை சேர்த்துனதும் இந்த இடம் வந்து மண் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். அதை வந்து நல்லா இதோட ஸ்மர்ச் பண்ணி விட்டுருணும். மர்ச் பண்ணோம்னா இதோட ஈவனாக அதுவும் மர்ஜ் ஆகி நமக்கு வந்து இப்படி கரெக்டாக கீழே இப்படி வச்சு கூட இப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா நமக்கு அந்த சீட்டிங் ஆகிறது வந்து நல்ல சீட்டிங் ஆகி பர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லா சைடும் கொடுத்துக்கலாம். பேப்பரை விட்டு இப்படி பிரிச்சுட்டு இதை வந்து திரும்ப மெல்ல இப்படி ஒரு கையில் வச்சுக்கிட்டு இதை மட்டும் இப்படி முழுக்கி விட்டோம்னா இது இன்னொரு ஸ்டெப். ஒரு ஷேப் எக்ஸ்ட்ரா ஷேப் கொடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். பாருங்க, குந்து செய்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மண் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா உருட்டிக்கிட்டு நல்லா உருட்டி விட்டுக்கிட்டு அதை வந்து ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கணும். நல்லா உருட்டினது வந்து எந்த இதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக அமுக்கிக்கணும். தண்ணி வந்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். தண்ணியில் தொட்டுக்கிட்டு நம்ம செஞ்ச உரலை வந்து வச்சு அந்த சைஸ் நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இப்படி அடிப்பக்கம் வந்து ஜாயிண்ட்டாகவே எல்லா இடத்துலையும் நீங்கள் நம்ம வளைச்சோம்னா அப்படியே உடையும். அழுத்தின மாதிரியே வளைக்கணும். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே வளைச்சோம்னா உடையாமல் வரும். உடஞ்சாலும் தப்பில்லை, திரும்ப செய்யலாம். இப்போ இந்த சைஸ் நமக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் விட்டதெல்லாம் திரும்ப கையை வச்சு நீட்டாக இப்படி எடுத்து விட்டு இந்த ஜாயிண்டிங்கும் தெரியாத மாதிரி நல்லா கையை விட்டு இப்படி நல்லா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே தட்டி விட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்படி 2 தட்டி
சூப்பராக உருண்டுட்டெல்லாம் போகுது. இது நல்லா தட்டி விட்டு எந்த விரிசலும் இல்லாமல் தண்ணி தொட்டு நல்லா எல்லா ஜாயிண்ட்டையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். இப்போது நம்ம வந்து உலக்கையும் நம்ம குட்டீஸுக்கு செஞ்சது வந்து ஈஸி உலக்கை, அதையே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம செய்கிறதுக்கு இந்த உலக்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தரலாம். இந்த கார்னரை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு கட்டிங் கொடுத்து அப்படி உருட்டி எடுத்துட்டு இதை வந்து இந்த உருட்டின இடத்துல இந்த பக்கம் இப்படி கையை வச்சு இப்படி ப்ரெஸ் கொடுத்து உருட்டினோம்னா அந்த செப்பரேட் வந்து வந்துடும். திரும்ப அது மேலே ஒரு தாட்டி நைஃபை வச்சு அப்படி ஒரு தாட்டி உருட்டிட்டோம்னா அது கரெக்டாக அந்த உருட்டுறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த செப்பரேட் வந்து அப்புறம் அப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது ஒரு கேப் ஆட்டம் தெரியும். ரொம்ப அடித்திடக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். லைட்டாக கொடுத்தோம்னா செப்பரேட்டாக கரெக்டாக தெரியும். இன்னொரு பக்கம் கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கிட்டு அதையே வச்சு ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் மண்ணை அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கெட்டியானதுனால நான் கொஞ்சம் மண்ணை அந்த இடத்துல பூசிக்கிட்டேன். இப்படி அந்த உலக்கையில் வந்து மாவு இடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து அரிசி இதெல்லாம் உமி பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். 2 சைடு 2 விதமாக இருக்கும். அந்த 2 சைடு அந்த 2 விதத்தையும் நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் காட்டக்குள்ள அவங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு குழி இருக்கிற மாதிரி இந்த இடத்த இப்படி கொஞ்சம் கை போகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம வச்சு உருட்டினோம்னா அது சின்னதாக ஆகிடும். உருட்டினோம்னா அது அப்படியே குடிக்கும். கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு ஸ்பூனோட பேக் சைடு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உலக்கை நம்ம செய்கிற மாதிரி இது இன்னும் கூட கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம உரல், உலக்கை, குந்தாணி 3யுமே செஞ்சிட்டோம். சூப்பராக நமக்கு 3மே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுதான் தட்டி பார்க்குறதுன்னு தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. பாய். இப்போ பாருங்கள், இது உரல் உலக்கு இதெல்லாம் ஆச்சு. இப்போ இது வந்து என்னோடய குட்டீஸ் வந்து அவங்களே பண்ண உரல் உலக்கை. பாருங்கள், 2 உரல் 2 உலக்கை. இது முழுக்க அவங்களே பண்ணது. பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உரல் உலக்கை எல்லாமே இது அவங்களே பண்ணது. சாரி, இது பாருங்கள், இது 2 பெருசாக இருக்குது, இது 2 சின்னதாக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள்.